வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் மசாலா எக் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம், அதோட ஒரு தக்காளியை அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், அதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கலந்த பிறகு அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 2 நிமிஷம் கழித்து அதில் 3 முட்டை சேர்த்து அதை நல்லா கலந்துக்கோங்க. அதோட முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க. அதில் தோசை ஊற்றிக்கோங்க. தோசையை ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் அதை வேக விடுங்க. தோசை கொஞ்சம் வெந்ததும் அதில் கலந்து வச்ச முட்டை கலவையை சேர்த்து நல்லா தடவிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப அதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து தோசையை மூடி போட்டு வேக வைங்க. அவ்வளோதாங்க, மசாலா எக் தோசை ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மை குக் பாட் சேனல் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.